வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னோடய சப்ஸ்கிரைபருடைய மேரேஜ், அவருடைய கல்யாணத்துக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து இறங்கினதுமே சூப்பரான பிளேசஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பிளேஸு, சின்ன குழந்தைங்கள்லாம் மொட்டை அடித்து, அதாவது ஒரு திதி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு அருவியான ஒரு இறங்குனதுமே, அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குனதுமே நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஊரில். ஓகே, அங்கே எல்லாத்தையும் நம்மளுடைய காலை கடன்கள்லாம் முடித்து விட்டு அங்கே நாங்கள் ப்ரிப்பேர் ஆக ரெடி ஆகிட்டோம். இதெல்லாம் உங்களை ஷேர் பண்ணி தோணுச்சு எனக்கு, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபருடைய ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அங்கே ஒரு நல்ல ஒரு எல்லாத்தையுமே ஒரு குழியில் போட்டு நல்ல ஒரு அருவியான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அங்கேயே குளிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். இவர் தான் என்னுடைய பிரதர், இவர் தான் கேமராமேன். அங்கே என்னுடைய மற்ற ஒர்க் அவுட்லாம், அதாவது சேவிங்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, நமக்கு அது ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விஷயத்தில். ஓகே, ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகி போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது, நம்ம இயற்கையை சார்ந்த ஒரு பதனின்னு ஒரு அண்ணா சத்தம் போட்டு போனார். அவரை ரொம்ப வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு நிப்பாட்ட வச்சு அவரோட சேர்ந்து ஒரு வீடியோ பதனி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு என் தம்பி வந்து குடித்தாப்புல. ஓகேங்களா. உடனே பனைமட்டையில் சூப்பராக அந்த ஒரு குடிக்கிற மாதிரி ஒரு அது அந்த என்ன குடிக்கிறதுக்கு வந்து நம்ம சரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஓலையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு. என் தம்பி குடித்தார். அதுக்கப்புறம் நானும் குடித்தேன். ஒரு 1/2 லிட்டர் கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது அந்த பனைமட்டையோடு குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் குடித்தோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, என் தம்பி சொன்னான், இது மாதிரி இதில் குடித்தா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியாதுண்ணே, தனியாக ஒரு 1/2 லிட்டர் வாங்கி குடிப்போம்னு பார்த்தா குடித்து பார்த்தோம். அதுவும் உண்மையில் நல்லா தான் இருந்தது. ஓகே அப்படிங்கிற கண்டிஷன் தான். ஸோ அந்த ஒரு 1/2 லிட்டரும் குடிச்சிட்டு நல்ல ஒரு மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ஓகேங்களா. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், அவருடைய கல்யாண மண்டபம் பக்கம் தான். அப்படி போனோம். இவர் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர். அவருடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் போன டைமில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்ததுனால, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, கூட்டமாக இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே அவரை நம்ம மீட் பண்ண ஃப்ரீயாக மீட் பண்ணிக்க சொல்லிட்டு அடுத்தது வந்த வேலை கவனிப்போம் சொல்லிட்டு சாப்பாட்டில் இறங்கியாச்சு. ஓகேங்களா. நல்லா வந்தமே நல்ல ஒரு கவனிப்பு. அந்த ஒயிட்டு போட்ட அண்ணா வந்து ரொம்ப வாங்கன்னு ரொம்ப இன்வைட் பண்ணி எங்களை உட்கார வச்சார். உட்கார வச்சவங்க பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழை இலை. ஸோ வாழை இலை எல்லாமே இயற்கைங்கிறது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அது வந்து தித்திப்பான ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் வச்சாங்க. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேனி நான் ஃபஸ்ட் டைம் போனேன். அதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு புதுமையான நிகழ்ச்சி இருந்தது. ஓகேங்களா. ஸோ சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பொதுவாக வெஜிடேரியன் அப்படின்னாவே கொஞ்சம் சேராது உடம்புக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளை இன்வைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லபடியாக சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாமே பூரி, இட்லி, டிஃபன் ஐட்டம் முதற்கொண்டு அடுத்த வந்து மசூன் பிரியாணி வேணாங்க அள்ளி வச்சாங்க ஃபுல்லாக. அதையும் வந்து ஃபைனலாக அதையும் ஒரு கட்டியாச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு மெமரபிள் மூமெண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, என்ன ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சப்ளை பண்ணுற குரூப்லேயே வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கிறாரு. இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர், நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி ஒருத்தர் இருந்திருக்காப்புல. அவர் அண்ணா நீங்கள் மாஸ்டர் கண்ணன் தானே சொல்லிட்டு பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக எங்களை பார்த்தாங்க. எங்களால் சாப்பிட முடியல, இவங்க என்ன இந்த அளவுக்கு கட்டுன்னு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டீஸ்லாம் பார்த்தாங்க. அவங்களோட ஜாலியாக ஒரு ஃபோட்டோஸ். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, உள்ள ரைஸு லாஸ்ட் டச். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா மசூன் பிரியாணி கூட நல்லா வடையை வச்சு அடித்து நொறுக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் ஸ்வீட் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஸ்வீட் சாப்பிட்டா நம்ம ஹெவியாக சாப்பிட முடியாது. ஸோ ஃபைனலாக ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 1-2 ஹவர் கழிச்சு கூட நமக்கு பாடி எடுத்துக்கும். நல்லபடியாக ஒரு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, அந்த டீம் சொன்னாங்க, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. டீம் நண்பர்கள் ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நமக்கு வந்து இது பண்ணது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ராயல் ஃபேன்ஸ் கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். அவங்க அதில் ஒரு தம்பி நல்லா பேசினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மிலிட்ரி போலீஸ்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஆர்வமாக பேசினாப்புல. நான் அவருக்கு என்கரேஜ் பண்ணேன். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்தவன் தான்ப்பா, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேசி அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். ரொம்ப டீம் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அந்த டீம் நல்லா கவனிச்சாங்க. நல்ல ஒரு உழைக்கும் மக்களுக்கு நான் எப்போதுமே வந்து ஒரு, ஏன்னா நம்ம அந்த லைனை தாண்டி தான் வந்திருக்கிறோம். நான் எப்போதும் பெரிய ஒரு சல்யூட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து உழைப்புலேருந்து அதே லைனில் இருந்தாமல் நம்ம இன்னும் மேற்கொண்டு அந்த உழைப்பு நோக்கி நம்ம ஃபார்வர்டாக போகணும்னு சொல்லிட்டு பசங்களை என்கரேஜ் பண்ணேன்.
தம்பி நம்பர் வாங்கிட்டாப்புல காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸோ அவருக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஸோ கிஃப்ட்டை விட வந்து நமக்கு வந்து இந்த டைமில் ஒரு நம்ம கேஷாக கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வந்து முன்னாடி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து அவர் என்னுடைய அன்பளிப்பு வந்து ஐயோ வேணாம் மாஸ்டர், நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய அன்பளிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை. ஸோ அவங்களுடைய மிஸ்ஸஸ்ட்டை வந்து அவங்களோட மனைவிக்கிட்ட என்னை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பண்ணி வச்சார். ஸோ இவரை பற்றி நான் அவங்க மனைவிக்கிட்ட சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபைட்டர் என் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஃபைட்டர், ரொம்ப ஒரு கேஷுவலான டைப்பு. அவருக்கு வந்து என்னுடைய மொய் வந்து அந்த மொய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அவர் வாங்க விருப்பம் இல்லை. விருப்பம்னா நான் வந்ததே பெரிய சந்தோஷம், வேணாம் மாஸ்டர் நீங்கள் வைங்க, ஒரு தடவை வந்துருங்க ட்ராவல் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இருந்தாலும் அது நம்மளுடைய தமிழன் பாரம்பரியத்தில் அது வந்து ஒரு அழகு இல்லைல்ல. ஓகே, வந்தது அவருடைய அன்புக்கு. இன்னொன்று நான் வந்திருக்கேங்கிறது அந்த குடும்பத்துக்கு தெரியணும்ல, அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக வந்து அன்போடு சேர்ந்து இந்த ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அவர் கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கலந்துக்குவேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு. நன்றி.